மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தில் கனமழை தொடர்ந்திருக்கிறது. இதனால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மும்பையில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சாலைகளில், நெடுஞ்சாலைகளில் கனமழை காரணமாக மழைநீர் தேங்கி காணப்படுகின்றது. இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டித்தீர்க்கிறது. மும்பை பகுதியில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதால் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். சாலைகளில் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. பெருமளவில் மழை பெய்திருப்பதால் சாலைகளில் மழைநீர் தேங்கி காணப்படுகின்றது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அங்கு இயல்பு வாழ்க்கையும் முடங்கியிருக்கிறது. மும்பையில் இன்று பிற்பகலில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அணைகளும் அங்கு நிரம்பியிருக்கின்றன. ஆறுகளில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிற காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அதே போல மத்திய பிரதேசத்திலும் கனமழை என்பது நீடிக்கிறது. உத்தரப்பிரதேசம், குஜராத் மாநிலங்களிலும் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, அண்மை நாட்களாகவே மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை தொடர்வதை பார்க்க முடிகிறது. தற்போது வட மாநிலங்களில் கனமழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? வானிலை மையம் என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது? மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் காஷ்மீரில் உள்ள பல்வேறு பகுதிகளிலே கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிராவிலே தலைநகர் மும்பை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே கனமழை காரணமாக மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக புறநகர் பகுதியான நவி மும்பைக்கு சிவப்பு எச்சரிக்கை, ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜுனாகத் பகுதியிலே எல்லோ அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அங்கும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கீர் சிங்கங்களுக்கான சரணாலயத்துக்கு அருகே இந்த ஜுனாகத் பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள பல்வேறு நகரங்கள் மற்றும் கிராம பகுதிகளிலே ஏற்கனவே வெள்ளம் காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. சாலைகள் துண்டிக்கப்படுகின்றன. அதே போல மகாராஷ்டிராவிலே மும்பை மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதிகளிலே சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்குவது, சாலைகளிலே தண்ணீர் தேங்குவது போன்ற பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. மின்சாரம் தாக்கி உயிரிழப்புகள், அதே போல மரம் பள்ளி பேருந்து மீது விழுந்து உயிரிழப்பு என பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஜம்மு பகுதியிலே உதம்பூர் அருகே சாலையிலே பாறைகள் உருண்டு வீழ்ந்ததால் சாலை மூடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலே பல்வேறு இடங்களிலே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி வட மாநிலங்களிலே பருவமழை தீவிரமடைந்து வருவதால் பல்வேறு பாதிப்புகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகின்றன. தொடர் கனமழை காரணமாக வட மாநிலங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. அந்த காட்சிகளையும் பார்க்கின்றோம். விவரங்களுக்கு நன்றி கணபதி.